இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அஷ்டபிரதானின் பொறுப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அஷ்டபிரதான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவாஜியோடைய காலத்தில் ஆட்சி புரியும் போது வந்து 8 அமைச்சர்கள் வந்து இருந்தாங்க. அந்த 8 அமைச்சர்களுக்கு வந்து அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பொறுப்புகள் வந்து இதனுடைய பேருக்கு தகுந்த மாதிரி என்னென்ன அமைச்சர் வந்து இருந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பந்த் பீரதான் என்பது அல்லது பேஷ்வா என்பது பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சரை வந்து குறிக்கும். அமத்தியா அல்லது மஜும்தார் என்பது பார்த்திங்கன்னா நிதி அமைச்சரை வந்து குறிக்கும். சுர்னாவிஸ் அல்லது சச்சு என்பது பார்த்திங்கன்னா செயலர் என்பவரை குறிக்கும். வாக்கியநாவிஸ் என்பவர் பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சரை வந்து குறிக்கும். சர்ஹி நவ்பத் அல்லது சேனாதிபதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தலைமை தளபதியை வந்து குறிக்கும். சுமந்த் அல்லது துபீர் என்பது பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து குறிக்கும். நியாயதேஸ் என்பது பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதி என்பவர் வந்து குறிக்கும். பண்டித் ராவ் என்பவர் பார்த்திங்கன்னா தலைமை அர்ச்சகரை வந்து குறிக்கும். இந்த 8 அமைச்சர்கள் வந்து சிவாஜியுடைய ஆட்சி காலத்தில் வந்து இருந்திருக்காங்க. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா அஷ்டபிரதானம்னு சொல்லுவாங்க. இது வந்து கேட்கலாம், சிவாஜியுடைய காலத்தில் வந்து 8 அமைச்சர்கள் வந்து இருந்தார்கள், அவருக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டபிரதான் என்பது வந்து அவங்களுக்கு வந்து பேர் வைத்திருக்காங்க. அவங்களுடைய பொறுப்புகள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய பொறுப்புகளை வந்து குறிக்குது. படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் வந்து கேட்பாங்க. தேங்க்யூ.